வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். உள்ளூராட்சி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவுக்கான 3ஆம் நாள் என்று தேர்தல் விதிமுறைகளை மீறிய 30 வேட்பாளர்கள் அதிரடி கைது. லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகினார் ரணில். ஐரோப்பிய ஒன்றிய குழு இன்று இலங்கை வருகை. வியட்நாமுக்கு விஜயம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி அனுர. மாகாண சபை தேர்தலை நடத்த காத்திருக்கிறோம். சட்ட ஏற்பாடுகளை செய்து தருமாறு மேலதிக தேர்தல் ஆணையாளர் கோரிக்கை. தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதியின்றி பெயர்களை பயன்படுத்துவதாக சந்திரிகா குற்றச்சாட்டு. அரசாங்கம் தாய் நாட்டின் இறையாண்மையை காட்டிக் கொடுத்துள்ளதா? ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி. 3 முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. வீட்டில் வளர்த்த நாயால் பறிபோன மாணவனின் உயிர், மருத்துவர்கள் எச்சரிக்கை. குப்பை காடாக காட்சியளிக்கும் கண்டி, திணறும் அதிகாரிகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு இன்று 3வது நாளாக இடம்பெறுகின்றது. அதன்படி கடந்த 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்ய முடியாத தகுதி வாய்ந்த அரசு அதிகாரிகளுக்கு இன்று மற்றும் நாளை அதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் தபால் வாக்குகளை பதிவு செய்வதற்கான நேரம் நீடிக்கப்படாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு கிடைத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 3000-ஐ தாண்டியுள்ளது. அதன்படி மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் பெறப்பட்ட மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 3053 ஆகும். மொத்தம் பெறப்பட்ட 3053 முறைப்பாடுகளில் 2491 முறைப்பாடுகள் ஏற்கனவே தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரையில் 30 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் இன்று காலை 6 மணி வரையான காலப்பகுதியில் தேர்தல் விதிமுறையை மீறியதற்காக குறித்த வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இக்காலப்பகுதியில் 131 கட்சி ஆதரவாளர்களும் 31 வாகனங்களும் போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. அத்தோடு தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பான 313 முறைப்பாடுகளும் குற்றவியல் சம்பவங்கள் தொடர்பாக 83 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். ஊவா மாகாண முதலமைச்சராக தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவின் காலத்தில் நடந்ததாக கூறப்படும் ஊழல் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்கவே அவர் அழைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஏப்ரல் 17ஆம் தேதி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு முதலில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. எனினும் அன்றைய தினத்தில் அவர் முன்னிலையாக இயலாமை குறித்து அறிவித்துள்ளார். இதன் அடிப்படையிலேயே அவர் இன்று ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றிய GSP+ கண்காணிப்பு குழு ஒன்று இன்று நாட்டிற்கு வருகை தரவுள்ளது. GSP+ வர்த்தக விருப்பத் தேர்வுகளை வழங்குவது தொடர்பான நிபந்தனைகளை நிறைவேற்றுவது குறித்த முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றிய GSP+ கண்காணிப்பு குழு இவ்வாறு நாட்டிற்கு வருகை தருகிறது. இதற்கமைய ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு இன்று 28 முதல் மே மாதம் 7ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள், அரசியல்வாதிகள், சிவில் சமூகத்தினர் மற்றும் பல தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மே முதல் வாரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வியட்நாமுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. ஐநா வெசாக் தின நிகழ்வில் பங்கேற்பதற்காகவே அவர் வியட்நாமுக்கு செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐநா வெசாக் தின நிகழ்வுகள் மே மாதம் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை ஹோசிமின் நகரில் நடைபெறுகிறது. 85 நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் உட்பட 2700 விருந்தினர்கள் பங்கேற்க உள்ளனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை, இந்தியா, கம்போடியா, நேபாளம், லாவோஸ் ஆகிய நாடுகளிலிருந்து உயர்மட்ட தலைவர்கள் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளை பாராளுமன்றம் செய்து தர வேண்டும். நாம் இதற்காக தொடர்ந்து காத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் தெரிவித்தார்.
ஊடகம் ஒன்றிற்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, முன்னாள் எம்பி சுமந்திரன் கொண்டு வந்த தனிநபர் பிரேரணை போன்ற ஒன்றை தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கொண்டு வந்து அதனை நிறைவேற்றினால் பழைய முறைமையில் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு முறையும் மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்களிடம் இது தொடர்பான சட்ட ஏற்பாட்டை செய்து தருமாறு நாங்கள் கோரிக்கை விடுத்து வருகிறோம். ஒன்று எல்லை நிர்ணய அறிக்கையை நிறைவேற்றுங்கள், அல்லது பழைய முறைமையில் தேர்தலை நடத்துவதற்கு ஒரு பிரேரணையை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுங்கள். கடந்த 2014ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்ட பின்னர் இன்னும் நடத்தப்படவில்லை. மாகாண சபைகளின் காலம் முடிவடைந்தாலும் தேர்தல்கள் நடத்தப்படாமல் உள்ளது. இது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல்பாடு என தெரிவித்தார். அனுமதியின்றி தமது பெயரை தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்துவதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க முறைப்பாடு செய்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் RML ரத்நாயக்கவிடம் எழுத்து மூலம் முறைப்பாடு செய்துள்ளார். அத்தனஹெல்ல தேர்தல் தொகுதியில் கதிரை சின்னத்தில் போட்டியிடும் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் வேட்பாளர்கள் தமது புகைப்படத்தை துண்டு பிரசுரங்களில் அனுமதியின்றி பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். லசந்த அழகியவண்ண மற்றும் சரண குணவர்தன ஆகியோரின் புகைப்படங்களுடன் தனது புகைப்படத்தையும் பிரச்சார நோக்கில் பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். தமது பெயரையோ புகைப்படங்களையோ எந்தவொரு காரணத்திற்காகவும் பயன்படுத்த வேண்டாம் என கதிரை சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறு தனது பெயர் மற்றும் புகைப்படத்தை பயன்படுத்துவதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் அது குறித்து தேர்தல் ஆணைக்குழுவிற்கும் அறிவித்துள்ளதாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். மே 6க்கு முன்னர் இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் வெளிப்படுத்தாவிட்டால் அரசாங்கம் தாய்நாட்டின் இறையாண்மையை காட்டிக் கொடுத்துள்ளதாகவே கருதப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், இந்திய பிரதமர் மோடியின் விஜயத்தின் போது கையெழுத்திடப்பட்ட 7 ஒப்பந்தங்களில் ஒன்றையேனும் அரசாங்கம் இதுவரையில் வெளிப்படுத்தவில்லை, பாராளுமன்றத்திலும் சமர்ப்பிக்கவில்லை, வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் இணையதளத்திலும் பதிவேற்றப்படவில்லை, ஊடகங்களுக்கும் வழங்கப்படவில்லை. இது தொடர்பில் நாம் தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கும் நிலைமையிலும் அரசாங்கம் அவற்றை மறைத்துக் கொண்டிருக்கிறது. தகவல் அறியும் சட்டத்தினூடாக கோருமாறு வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேர கூறுகிறார். இந்தியாவின் இணக்கப்பாடு இன்றி ஒப்பந்தங்கள் குறித்து தெரிவிக்க முடியாது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிடுகிறார். ஒப்பந்தங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கே இவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றனர். நட்பு ரீதியான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருந்தால் எதற்காக இந்தியாவிடம் அனுமதி பெற வேண்டும்? அவ்வாறான நிபந்தனையுடன் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது என்றால் அது தாய் நாட்டை காட்டிக் கொடுத்தல் இல்லையா? ஏன் இவ்வாறான நிபந்தனைகளுக்கு அரசாங்கம் இணங்கியது என்பதை நலிந்த ஜெயதிச தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். பதிவு செய்யப்படாத வாகனங்களை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள 3 முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். பேருவளையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ஜனாதிபதி, உத்தியோகபூர்வ இறக்குமதி தடையின் போது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை தவறாக பயன்படுத்தியதில் இந்த நபர்கள் ஈடுபட்டதாக விசாரணைகள் மூலம் தெரியவந்ததாக கூறினார். முறையான பதிவு இல்லாமல் வாகனங்களை பயன்படுத்தியதற்காக 3 முன்னாள் அமைச்சர்களும் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்று தெரிவித்தார். பயன்படுத்தப்பட்டு 1560 வாகனங்கள் ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்திற்கு எடுத்து வரப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இலங்கையில் இறக்குமதி தடை நீக்கப்பட்ட பின்னர் துறைமுகத்திற்கு வந்த முதல் வாகன கப்பலாகும். இந்த கப்பலில் 4 உயர் மற்றும் கனரக வாகன அலகுகள் இருந்துள்ளன. அத்துடன் ஜப்பானின் பிரபலமான வாகனங்களும் இதில் உள்ளடங்கியுள்ளன. இதேவேளை மற்றொரு வாகன கப்பல் மே மாத ஆரம்பத்தில் துறைமுகத்திற்கு வர திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் 3500 வாகனங்கள் எடுத்து வரப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலி தேசிய மருத்துவமனையில் வெறிநாய் கடி நோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த பாடசாலை மாணவர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 7 வயது பாடசாலை மாணவன் எனவும் அவர் 24ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என தெரிவிக்கப்படுகிறது. கடந்த மாதம் வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய்க்குட்டி மாணவனின் முகத்தில் கீறிய நிலையில் தரையில் வீழ்ந்தமையினால் ஏற்பட்ட காயம் என பொய்யான தகவலை தெரிவித்துள்ளார். எனினும் அறிகுறிகள் தென்பட தொடங்கிய பின்னர் 24ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அந்த மாணவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். மாணவனின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கு ரேபிஸ் தடுப்பூசி முறையாக போடுவதும், விலங்கு கடித்தாலோ அல்லது கீறப்பட்டாலோ உடனடியாக மருத்துவ உதவியை நாடுவதும் அவசியம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.
புத்தபெருமானின் பல் நினைவு சின்னத்தை வழிபடுவதற்காக கண்டி தலதா மாளிகைக்கு 10 நாட்களில் குவிந்த பக்தர்களால் 600 தொன் குப்பைகள் சுற்றுச்சூழலில் வீசப்பட்டுள்ளதாக கண்டி மாநகர சபையின் நீர்வளத்துறை தலைமை பொறியியலாளரும் திடக்கழிவு பிரிவின் தலைவருமான நாமல் தம்மிக்க திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த குப்பைகளுக்கு மத்தியில் பிளாஸ்டிக் பைகளில் வீசப்பட்ட மலம் மற்றும் சிறுநீர் கூட இருப்பதாகவும் அவற்றை பிரிப்பது கூட மிகவும் கடினமான பணியாகிவிட்டது என்றும் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பல் நினைவு சின்னத்தை வழிபட வந்த ஒரு பக்தர் 1 கிலோகிராம் குப்பைகளை விட்டு சென்றதாக தெரிகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இவ்வளவு பெரிய அளவிலான குப்பைகள் குவிவதற்கு முக்கிய காரணம் மிகவும் ஒழுங்கற்ற முறையில் அன்னதானம் விநியோகிக்கப்பட்டதுதான் என்று திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பக்தர்களுக்கு தேவையற்ற அன்னதான விநியோகம் செய்யப்பட்டதால் அவர்களுக்கு கிடைத்த பல உணவுப் பொருட்கள் மற்றும் தண்ணீர் போத்தல்கள் சாலையில் கிடந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இனிமேல் நன்கொடைகள் வழங்கும் தனி நபர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இதுபோன்ற செயல்பாடுகளை மேற்கொள்ளும் போது முறையான அறிவுறுத்தல்களுக்கு உட்பட்டிருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு தொகை போதைப் பொருட்கள் என்று அளிக்கப்படவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான புத்திக்கு மெனதுங்க தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது கைப்பற்றப்பட்டு வழக்கு விசாரணைகள் நிறைவு பெற்ற 494 கிலோ 48 கிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களே இன்றைய தினம் அளிக்கப்பட உள்ளன. புத்தளம் பாலவி பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான எரியூட்டியில் குறித்த போதைப் பொருட்களை அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அளிக்கப்படவுள்ள போதைப் பொருட்கள் புத்தளம் பாலவி பகுதிக்கு கடுமையான பாதுகாப்பின் கீழ் கொண்டு செல்லப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சீதுவ போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கொழும்பு வீதியின் சீதுவ நகரத்திற்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நீர்கொழும்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியின் குறுக்கே பயணித்த துவிச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. சம்பவத்தில் பலத்த காயமடைந்த துவிச்சக்கர வண்டி செலுத்துனர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் சீதுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த நபர் 50 வயதுடைய நீர்கொழும்பு தலாதுவ பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆவார். சடலம் நீர்கொழும்பு வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் சீதுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.